இப்போ தக்காளி தோசைக்கு நான் ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 6 வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. இப்போ நம்ம தக்காளியை நான் ஒரு 2 பேருக்கு தக்கன செய்ய போகிறேன். இப்போ தக்காளி போடுறேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சம் வரமிளகா, கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதை நம்ம அரைச்சிக்கலாம். நாம் தேவையான அளவு தோசை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரைச்ச விழுத தோசை மாவில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு அரைச்சிருப்போம். இப்போ இந்த தக்காளி விழுதுக்கு மட்டும் தக்காளி அரைச்சதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் மல்லிக்கீரை, எல்லாம் நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். இப்போ தோசைக்கல் காய வச்சிடலாம். நான் இப்போ இந்த தோசைக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பொரிக்கடலை. நம்ம தேங்காய்க்கு கொஞ்சம் பாதி பொரிக்கடலை தான் போடணும். கொஞ்சம் உப்பு, சும்மா 2 இனுங்கு கருவேப்பிலை. இதை போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சட்னிக்கு நான் தாளிச்சிக்கிறேன். கல் காஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். தக்காளி தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும்.